ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷருடைய ஃபேமஸ் இமார்டல் கேம் இது. இந்த கேம் பொறுத்த வரைக்குமே குவான்டிட்டியோட குவாலிட்டி எவ்வளோ முக்கியம் அண்ட் பீஸோடைய ஆக்டிவிட்டி எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கேமில் ஃபிஷர் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ராபர்ட் பிரெயின் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நைட் F6 வந்து ஃபிஷர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இது வந்து இப்போ C4, இப்போ G6. ஸோ G6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். இந்த இடத்துல இப்போ G3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஷப்பை இந்த இடத்துல ஃபேன்கெட்டோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ C6 பிஷப் G2. பிஷப் G2க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ D5 வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ D5 மூலிமா சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நைட் C3, இப்போ பிஷப் G7. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப்பை வந்து ஃபேன்கெட்டோ பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா E3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ E3 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்அக்யூரசி. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த டாட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணிவிட்டு இந்த E3 மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம E3 ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிஷப்போடைய ஸ்கோப்பை வந்து இந்த பான் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிவான மூவ் மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ ஃபிஷர் வந்து கேசல் பண்ணுறாரு. இப்போ நைட் G E2. ஸோ ஃபைனலாக ஒயிட்டும் வந்து கேசல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாரு. இப்போ நைட் C6, இந்த இடத்துல இப்போ கேசல். ஸோ இப்போ வந்து B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபிஷர் இந்த இடத்துல B6 ப்ளே பண்ணி அவருடைய இந்த பிஷப் வந்து இந்த டயக்னலுக்கு கொண்டு வர பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பிஷப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த விதமான ஒரு ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா ஃபிஷருக்கு நல்ல ஸ்கொயராக தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து B3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த பிஷப்பை வந்து இந்த சைடில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து பிஷப் A6. ஸோ பிஷப் A6 மூலிமா பாருங்கள் பிஷப் வந்து இந்த ஒரு டயக்னலில் சூப்பராக உட்காந்துட்டு இருக்காரு. இதே நீங்கள் இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன்கெட்டோ பண்ணிவிட்டு பிஷப்பை B7ல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டயக்னல் வந்து அந்த அளவுக்கு பிளாக்கோடைய பிஷப்புக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கேமுடைய ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிஷர் வந்து அவருடைய பீசஸை வந்து நல்ல நல்ல ஸ்கொயர்ஸில் வந்து போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து பிஷப் A3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து A3ல் போட்டு இந்த பானை வந்து பின் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து ஃபிஷரால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ரூக் வந்து பின்னாடி இருக்கிறாரு. இந்த ஒரு ரீசனால் இமீடியட்டாக ரூக்கை வந்து E8க்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக் E8 ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பானை வந்து நம்ம இப்போ ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ குயின் D2. ஸோ குயின் D2 ப்ளே பண்ணி ஒயிட்டும் அவருடைய ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து E5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபிஷர் மென்ஷன் பண்ணது என்னதுன்னா E5 ப்ளே பண்ணும் போது அவருடைய இந்த டீபான் வந்து வீக் ஆகிடுமோ அவர் வந்து கொஞ்சம் ஒரி பண்ணார். பட் ஸ்டில் அவர் நினச்ச விஷயம் என்னென்னா அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டி மூலிமா அவருக்கு நல்ல ப்ளே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன வீக்னஸை ஒயிட்டால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து இந்த இடத்துல E5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ E5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல D-Tech C5, Knight-Tech C5. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஃபிஷர் சொன்ன மாதிரி அவருடைய இந்த டீபான் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இந்த டீபானுக்கு பார்த்தீங்கன்னா நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஈபானை வந்து இந்த டீபானை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. சப்போஸ் ஒயிட் வந்து இந்த பானை வந்து வின் பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் நைட்டு, இந்த இடத்துல நம்ம தாராளமாக நைட் F3 செக் தரலாம். இப்போ பாருங்கள் கிங் அண்ட் குயின் வந்து ஃபோர்க்கில் இருக்கிறாங்க. இந்த நைட்டை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த நைட் எடுத்ததுக்கப்புறமா ஒயிட்டோடைய குயின் போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் இந்த டீபானை தொட முடியாது. இதே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிஷப் வச்சு நைட் எடுக்கிறதுக்கு பதிலாக குயினை வச்சு நீங்கள் நைட் எடுத்தீங்கனாலும் சிம்பிளாக குயின் டெக்ஸ் D5, திருப்பி இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இப்போ இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு பாருங்க. இப்போ சிம்பிளாக ரூக் D8 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் D8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப்க்கு அட்டாக்கு அண்ட் இந்த பிஷப் மூலிமா ஒயிட்டோடைய நைட்டுக்கு அட்டாக்கு. எனிவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஒரு பீஸை வந்து லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல உங்களால் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த F3 ஸ்கொயர்லேயும் போட முடியாது. ஏன்னா நைட் வந்து இங்கே கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டுக்கு தான் மெட்டீரியல் லாஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் உங்களால் வந்து இந்த பானை வந்து தொட முடியாது. இப்போ ஆக்சுவலாக கேமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூக் FD1 வந்து ப்ளே பண்ணுறாரு ஒயிட். ஸோ ரூக் FD1 பார்த்தீங்கன்னாலும் ஒரு இன்அக்யூரசி. ஸோ இந்த ரூக்கை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரூக்கை நம்ம வந்து இந்த D1 ஸ்கொயரில் போட்டிருக்கலாம். ஸோ இந்த ரூக்கை நம்ம இங்கே போட்டதுனால இந்த F-பான் வந்து வீக் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது இந்த F1 வந்து வீக் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு பீஸை வந்து எடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை அவர் இந்த இடத்துல ஒரு சீனியரான பிளேயரும் கூட. ஸோ அவர் வந்து நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையினால இது ப்ளே பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல ஃபிஷருடைய நைட்டுக்கு ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா?
அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து D3ல போட்டாரு. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா, நைட் D3ல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன்னா, நைட்டால உள்ள எங்கேயுமே போக முடியாது. ஓகேங்களா? ஸோ நைட் வந்து ரிவர்ஸ் தான் வந்து ஆகணும். சப்போஸ் நைட்டுக்கு ஏதாவது அட்டாக் வந்துச்சுன்னா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பிரெயின் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அவரு இந்த இடத்துல என்ன ப்ளே பண்றாருன்னா, குயின் C2 ப்ளே பண்ணி ரூக் மூலியமா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு அட்டாக் தராரு. ஓகேங்களா? ஸோ ஃபிஷருடைய 2 பீஸ எடுத்துட்டு அவருடைய ரூக்க குடுத்துட்டா, ஸோ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சா அமையும் அப்படின்னு திங்க் பண்றாரு. பட் இந்த இடத்துல ஃபிஷர் பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு மூவ ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் F2. ஸோ நைட் டெக்ஸ் F2 பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுடைய கிங் சைட்ல வந்து ஃபுல்லாவே வந்து ஹண்ட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த கிங்க வச்சு நீங்க நைட்ட டேக் பண்ணி தான் ஆகணும். இதோடைய ஃபாலோ அப்ப பாருங்க. இதோடைய ஃபாலோ அப்ப கரெக்ட்டா கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல நைட் G4 செக் வருது. இந்த இடத்துல நீங்க வந்து சப்போஸ் கிங்க வந்து இங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் F3 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிளா ரூக் டெக்ஸ் E3 செக் வரும். திருப்பி நீங்க இந்த நைட்ட டேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் மூலியமா ஒரு செக் தரலாம். ஸோ பிஷப் மூலியமா செக்குக்கு அப்புறமா கிங்க வந்து F4க்கு கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ நீங்க கிங்க வந்து F4க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பிஷப் H6 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க கிங்க வந்து இந்த நைட் செக்குக்கு அப்புறமா இந்த F3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு சில மூவ்ஸ்ல நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ அதே சமயம் நீங்க கிங் E1 ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஒரு ஆக்வர்டான மூவா இருக்கும். நீங்க கிங் F1 ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோர்க்ல மாட்டிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிங் எடுத்துட்டு வந்து ஆப்வியஸான இந்த G1 ஸ்கொயர்ல போடுறாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் பான். ஸோ நைட் டெக்ஸ் பான் மூலியமா ரூக் அண்ட் குயினுக்கு அட்டாக் வருது. இந்த இடத்துல இப்ப குயின் அட்டாக்கர்ல இருக்கிறதுனால இப்ப குயின் D2. ஸோ எல்லாருமே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ரூக்க தான் டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச வின் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா கேம் ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல ஃபிஷர் யாருமே எதிர்பார்க்காத அந்த மூவ ப்ளே பண்றாரு. இன்னொரு ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் நைட் டெக்ஸ் பிஷப். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இந்த ரூக் எடுக்கிறதோட இந்த பிஷப்பை எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மூவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் வொர்க் அவுட் ஆகுது. இந்த ஒரு லாங் டயகனல்ல இருக்கிற பிஷப் தான் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் கிங்குக்கு ரொம்பவே பக்கபலமா இருக்கிறாங்க. அந்த டிஃபெண்டர நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்றாரு. இதே நீங்க இந்த ரூக் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் இங்கே தான் இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக்கோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து டம்பா தான் இருப்பாரு. ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரில்லியன்ட்டான இந்த நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கிங்க வச்சு தான் இந்த நைட்ட எடுத்தாகணும். இந்த இடத்துல ஃபிஷருடைய இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்ப எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிஷப்ப லாங் டயகனல்ல போடணும். இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அந்த ஐடியாவ தான் இப்ப ஃபிஷர் ஃபாலோ பண்றாரு. இந்த டி பான் ஃபர்ஸ்ட் வீக் ஆகுமோன்னு நம்ம யோசிச்சோம் பார்த்தீங்களா? அதே டி பான வச்சு தான் ஒரு பாய்சனஸான மூவ் ப்ளே பண்றாரு. இப்ப பாருங்க இந்த டயகனல் ஃப்ரீ ஆயிடுச்சு பாருங்க. அண்ட் இப்ப இந்த பிஷப் இந்த B7 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப கிங்கோடைய இந்த டயகனல் எவ்வளோ வீக்கா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கும் இப்ப அட்டாக். இப்ப நைட் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ற மாரி இருக்கும். நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா பிஷப் B7 செக். ஸோ என்னதான் இங்க இவ்ளோ பீசஸ் இருந்தாலும் இந்த ஒரு பிஷப் பாருங்க ரேசர் புல்லட் மாரி இந்த இடத்துல கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் தராரு. அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து சப்போஸ் நீங்க உங்களுடைய கிங்க G1ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறிடும். சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து செக் தரலாம். இந்த இடத்துல நீங்க வந்து குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிளா ரூக் E1 செக் தரலாம். ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த குயினையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த செக்கையும் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சப்போஸ் இந்த ரூக் எடுத்துட்டீங்கன்னா, சிம்பிளா நம்ம குயின வந்து வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, இந்த இடத்துல நீங்க வந்து கிங் F2 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் F2 ப்ளே பண்ணாலுமே சிம்பிளா நம்ம வந்து குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல குயின் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்க திருப்பி நம்ம வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இருந்து ஃபிஷர் ஒரு எக்ஸ்சேஞ்சா பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பானும் இருக்கு. ரொம்பவே சுலபமா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பர்ட்டிகுலரா இந்த ஒரு பிஷப் செக்குக்கு அப்புறமா ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிங் எடுத்துட்டு வந்து F1 ஸ்கொயர்ல போடுறாரு. ஸோ F1 ஸ்கொயர்ல போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே சிம்பிளா ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, குயின் D7 ப்ளே பண்றாரு. ஸோ குயின் D7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஒயிட். ஆக்சுவலா ஃபிஷருக்கு வந்து ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா, இந்த இடத்துலயே ஒயிட் வந்து கேமை ரிசைன் பண்ணிட்டாரே. ஸோ அவரு யோசிச்சு வச்சிருந்த அந்த பிரில்லியன்ட்டான மூவ வந்து அவரால ப்ளே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சின்னதா கவலைப்பட்டாரு. பட் அதோடைய ஃபாலோ அப் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த குயின் இங்க D7 வந்ததுக்கான ரீசனே இங்க வந்து கிங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு தான்.
ஸோ ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயின் F2. ஸோ குயின் F2க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் மூலிமா ஒரு செக் வரும். ஸோ குயின் மூலிமா வந்த செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரூக் வந்து இங்கே சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் கிங்கால் இந்த E5க்கு எங்கேயுமே வர முடியாது. ஸோ கிங் வந்து G1 தான் வர முடியும். கிங் G1 வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ஃபிஷர் யோசிச்சு வச்சிருந்தாரு. ரூக் E1 செக். இந்த இடத்துல நீங்கள் குயினை வச்சு இந்த ரூக் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு சூப்பரான செக்மேட் ஆடுவீங்க. இந்த ஒரு பிஷப் பாருங்கள் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. இந்த பிஷப் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபிஷர் வந்து இந்த G2 ஸ்கொயரில் இருக்கிற ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை எடுத்தது தான் முக்கியமான காரணம். இந்த இடத்துல இதே நீங்கள் ரூக்கை வச்சு இந்த ரூக் எடுத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் நைட்டு. இப்போ பாருங்கள் குயின் வந்து இந்த செக்மேட்டையும் தடுத்துட்டு இருக்காரு. இப்போ கிங்குக்கு முன்னாடியும் பின்ல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷனுக்கு அப்புறமாவும் ஒயிட்டால் சமாளிக்க முடியாது. ஸோ இந்த கேமை பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபிஷர் விளாண்ட ஒன் ஆஃப் த ஃபேமஸான கேமு. ஸோ இது மூலிமா பீஸ் ஆக்டிவிட்டி ப்ளஸ் நம்மளுடைய பீசஸை நல்ல ஸ்கொயரில் வச்சா அதோடைய குவாலிட்டியே வேறன்றதை இந்த கேம் மூலிமா ஃபிஷர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த கேமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.